அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் நடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்குதா? மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். மறக்க மாட்டிங்களா? ரொம்ப சந்தோஷமாக. இந்த மாதிரி எப்போவுமே உற்சாகத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இத்திருப்பலியை குறிப்பாக நாம் நம்பிக்கை நகர் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். அப்போ ஓடி வராங்க. ஹலோ. இத்திருப்பலியை நன்று திருப்பலியாக பெரிய நாயகம், லூர்து மேரி, சந்தன மேரி, தாஸ், லில்லி, பவுல்ராஜ், ஜெசிந்தா ராணி, அலெக்சாண்டர், அருண் சேவியர், மார்ஷல், ரியான்சி, சாம் லட்சுமி, வர்ணிகா, பிரகாஷ், ஷீபா, ரோமன், ரம்யா, பூபாலன், வர்ஜின், நிமேகா மற்றும் மேத்யூ, எல்லின், ஷாலினி, யாழினி, லயானி, ஷர்மிளா, பிரிட்டோ, எமி, நிலானி, டெலினா, லூவி ராணி, நவீன், ராஜசேகர், ஜோஸ்பின், தியாகிலியா, நியோரா, சந்திரா உடல் சுகம் பெற வேண்டியும், ஜான்சன், கர்லின், முருகன், ஜெனிஃபர், பிரியதர்ஷினி, திவ்ய தர்ஷினி, கபில், சாதனா, சாய் விகாஷ் உடல் நலம் பெற வேண்டியும், மேலும் மாதாவுக்கு நன்றியாக விஜயன், ஷோஃபியா, சாந்தி, பெஞ்சமின், வினோ, மேரி, நியோனிகா, ஷாஷி, சசின், ஆஸ்ரியல், லக்ஷிதா, பிளஸி, புவானிகா, ஜெஸ்ரீ, குமாரவேலு, பத்மாவதி, ஜெயஸ்ரீ, இருதயமேரி, ஜோசப் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் மரித்த மல்லிகா, உத்ரியமேரி, சூசை, சந்தனசாமி, தாமஸ், வினோத், மத்தியாஸ், அந்தோணிசாமி, எமிலியம்மாள், ரஞ்சிதம், ஜோஸ்பின், ராகவன், ராமசாமி, மரிய, அந்தோணியம்மாள், லாரன்ஸ், ஜோசப் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசாதாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்குவதில்லை. வேலையால் தான் கூலியாகிய வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாகவா இறைவா ஒரு போதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய் உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன் தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன் ஒரு போதும் உன்னை பெரிய நிலையான உறவொன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ தேடும் ஆண் போல தேடி வந்தேன் நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன் நீ தேடும் ஆண் போல தேடி வந்தேன் நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன் என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம் என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம் என் இயேசு நீ என் உள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய் உன்னோடு நான் வாழுவேன் ஒரு போதும் உன்னை பெரிய நிலையான உறவொன்று வேண்டும் என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும் அல்லேலூயா 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 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியை அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும்
உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கை நகருக்கு வந்து சரியாக 5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆமாவா? 5 மாதங்கள் ஆகிவிட்டது நம்பிக்கை நகருக்கு வந்து. இன்றைய திருப்பலியின் மைய கருத்து என்ன? இன்றைய திருப்பலியின் மைய கருத்து என்ன? ஒரு கணவன் மனைவி, சரிங்களா? அந்த மனைவி கணவன் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உடனே மனைவி சொன்னாங்களா கணவர்கிட்ட, ஏங்க அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்களுக்கு தான் மனைவியாக வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களாம். அவர் சரிம்மா இருந்துட்டு போமான்னு சொன்னாராம். ஏங்க நம்ம செத்ததுக்கப்புறம் மோட்சத்துக்கு போனால் கூட உங்களுக்கு தாங்க நான் கணவராக மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாராம் அவர், அடியே நீ தான் பைபிளில் படிச்சிருக்கிறல்ல, மோட்சத்துக்கு போனால் நம்மனா யாரும் கிடையாது, சொந்தக்காரங்கன்னா கிடையாது. படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதாவது நம்ம மோட்சத்துக்கு போயிட்டோன்னா யாரும் சொந்தக்காரங்கன்னா கிடையாது. அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன்ற உறவு முறைனா கிடையாது. எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அந்த கணவர். அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், ஐயோ ஏங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால தாண்டி அது சொர்க்கம். என்னது? அதனால தாண்டி. புரிஞ்சுதான் இல்லையா? புரியல? இன்னும் ஒரு சில பேர் பேனு முழிச்சிட்டே இருக்கிறீங்களே. அதனால் நம்பிக்கை நகர் என்பது சொர்க்க மாதிரி. ஆமாவா? எனவே இன்றைய மைய கருத்து என்னவென்று பார்க்கும் பொழுது, திருப்பயணிகளின் ஒளியாக நிற்பவள் அன்னை மரியாள். நாம் அனைவருமே என்னது? நாம் அனைவருமே திருப்பயணிகள். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்? மோட்சம், மீட்பு என்ற பாதையை நோக்கி நாம் என்ன பண்ணுறோம்? பயணித்து கொண்டிருக்கின்றோம். யார் இந்த திருப்பயணிகள்? இதான் கேள்வி. பதில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா 2000 நோட்டு 500 நோட்டு தந்துடுறேன். 2000 நோட்டு தான் செல்லுபடி ஆகுது. யார் இந்த திருப்பயணிகள்? நாம தானா? திருப்பயணிகள் என்று சொல்லும் பொழுது திருப்பயணிகளை 2 விதமாக பிரிக்கிறார்கள். முதலாவது பக்தர்கள், இரண்டாவது நம்பிக்கையாளர்கள். என்ன வித்தியாசம்? பக்தர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்னம்மா சாமி, 5 மாதம் நிம்மதியாக இருந்தோம், இந்த தொல்லைனா இல்லாமல் நிம்மதியாக ஃபாதர்ஸ் வந்தாங்க, பூசை வச்சோமா, அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு. எனவே பக்தர்கள் நம்பிக்கையாளர்கள் என்று 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். பக்தர்கள்னால் யாருன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்தினார் கோயிலுக்கு போயிட்டு என்ன எடுத்துகிட்டு போவோம்? அந்தினார் கோயிலுக்கு 1 கிலோ உப்பும் 1 கிலோ மிளகும் வாங்கிட்டு போயிட்டு அவர் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தானமாக கொடுத்துட்டு வருவோம். ஆமாம் தானே? கொடுக்குறோமா இல்லையா? செப்டம்பர் மாதம் ஆனால் என்ன பண்ணுவோம்? வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்தே போவோம். அதுவும் ட்ரெஸ்னால் என்னக்கா ட்ரெஸ் போட்டிருப்போம்? காவி உடை உணிந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்தே போவோம். ஆமாவா இல்லையா? போயிருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்னது? பக்தி முயற்சிகள். போன 2 நாளுக்கு முன்னாடி செயின்ட் பியோவுடைய ஃபீஸ்ட்டு போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருடைய ஸ்டேட்டஸை பார்த்தாலே பியோ இப்படி இருந்தார், பியோ அப்படி இருந்தார், பியோ இது பண்ணார், பியோக்கு 5 காயங்கள் வரம் கிடச்சி சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேட்டஸ் மேலே ஸ்டேட்டஸ் போட்டோம். இதெல்லாமே என்னது? இதெல்லாமே பக்தி முயற்சிகள். ஆனால் இந்த பக்தி முயற்சிகள் எப்பொழுது நம்மை நம்பிக்கைக்கு இட்டு செல்கின்றதோ, பக்தியோடு நின்று விடாமல் எப்பொழுது நம்பிக்கைக்கு நம்மை அழைத்து செல்கின்றதோ, அப்பொழுதுதான் அது என்னவா மாறுது? முழுமையான நம்பிக்கையாக மாறுகிறது. நாமும் ஒரிஜினல் திருப்பயணிகளாக மாறுகின்றோம். அது வரைக்கும் நம்ம யாரு? டூப்ளிகேட் திருப்பயணிகள், சரிங்களா? ஒரிஜினல் கிடையாது. நம்ம எல்லாரும் போலியான திருப்பயணிகளாக இருக்கின்றோம். எனவே
அப்படி என்றால் நான் ஒரு திருப்பயணியாக, நான் ஒரு உண்மையான ஒரிஜினல் திருப்பயணியாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? யாருமா அது? குரல் மட்டும்தான் கேட்குது, ஆளை காணோம். உண்மையான ஒரிஜினல் திருப்பயணியாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? எனவே ஒரு 4 வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். சரிங்களா? விவிலியம் நமக்கு அந்த 4 வழிமுறைகளை எடுத்து காட்டுகின்றது. பைபிள் எடுத்து வந்திருக்கிறீங்களா? அதிலே போச்சு. எனவே முதலாவது, இயேசுவை முழுமையாக நாம் அறிந்திருக்க வேண்டும். நீ ஒரு திருப்பயணியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இயேசுவை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். புனித பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எடுத்து வாசிங்கம்மா. பிலிப்பியர் 3:8 வாசிங்க. பிலிப்பியர் 3 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில், மைக்கிட்ட வந்து வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் எழுந்து போங்க. பிலிப்பியர் 3:8. பிலிப்பியர் நம்முடைய பவுலானவர் நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. இயேசுவை, இறைவனை, நம்மை படைத்த கடவுளை நாம் முழுமையாக அறிந்திருப்பதற்காக. சொல்லுங்கம்மா, வாசிங்கம்மா. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நிதானமா வாசிங்க. சொல்லுங்க. பற்றிய அறிவே ஒப்பற்ற செல்வம். நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். புரிஞ்சுதா? நாம் எப்பொழுது இயேசுவை பற்றி அறிய விரும்புகின்றோமோ, இயேசுவை பற்றி அறிந்து கொள்கின்றோமோ, அதுதான் நமக்கு என்னவா மாறுது? ஒரு ஒப்பற்ற செல்வமாக மாறுகிறது. நீ ஒரிஜினல் திருப்பயணியாக இருக்க வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? நீ இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். மற்ற எல்லாத்தையும் அவர் என்னவா கருதுகின்றார்? கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? மற்ற எல்லாவற்றையும் என்னப்பா? குப்பையாக கருதுகின்றார். என்னது? குப்பையாக கருதுகின்றார். இயேசுவை அறிவதில்தான் தன்னுடைய முழு மூச்சையும் புனித பவுல் நமக்கு கூறுகின்றார். புனித பவுலை பற்றி தெரியும்ல? அவர் என்ன பண்ணாரு? எவனாவது இயேசுவின் பேரை சொன்னாலே என்ன பண்ணுவார்? வாளை எடுத்து வெட்டிடுவார். அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளும் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று புனித பவுல் சொல்லுகின்றார். எனவே நாம் ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், ஒரிஜினல் திருப்பயணியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம், நான் இயேசுவை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது நாம் அறிந்த இயேசுவை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இதுதான் இரண்டாவது. நான் இயேசுவை அறிந்திருக்கின்றேன், அந்த அறிந்த இயேசுவை நான் முழு மனதோடு நம்புகின்றேனா? எடுத்து வாசிங்கம்மா. மத்தேயு 15:21 நம்ம பார்க்குறோம். அதோட தலைப்பு என்ன இருக்குது? மத்தேயு 15:21 அதனுடைய தலைப்பு என்னது? மத்தேயு 15. கானானிய பெண்ணின் நம்பிக்கை. அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? அந்த பெண்ணு ஆண்டவர் போகும் பொழுது இயேசுவே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கத்துறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்காம அவர் பாட்டுன்னு போயிட்டு இருக்கிறாரு. கடைசியில் என்ன நடக்குது? 28வது வசனத்தை வாசிங்க. இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவற்றே உமக்கு நிகழும். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை ஆண்டவர் போற்றுகின்றார். உமது நம்பிக்கை பெரிதுன்னு கூறுகின்றார். எனவே நாம் அறிந்த இயேசுவை முழுமையாக நம்பும் பொழுதுதான் ஒரிஜினல் திருப்பயணியாக நாம் மாறுகின்றோம். யோவான் 1:12 வாசிங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 1:12. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்திருக்கின்றார். புரிஞ்சுதா? எவனெல்லாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்கிறோமோ,
யாரெல்லாம் அவரிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும், நாம் எல்லாம் அவருடைய குழந்தைகளாக நாம் மாறுகின்றோம். எனவே நாம் எல்லோரும் ஒரிஜினல் திருப்பயணிகளாக மாறுகின்றோம். மூன்றாவது இயேசுவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரொம்ப ஈஸியாது, ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு புனிதர்களும் இயேசுவை போல வாழ முயற்சித்ததனால்தான் அவர்கள் சாதாரண மனிதர்கள் புனிதர்களாக திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள். எனவே நான் ஒரு ஒரிஜினல் திருப்பயணியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நான் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும், அறிந்த இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டும், நம்பின இயேசுவை போல் நான் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக இயேசுவுக்காக மட்டுமே நாம் என்ன பண்ணணும்? வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுக்காக மட்டும் நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாம் ஒரிஜினல் திருப்பயணியாக இருக்க வேண்டும் என்றால் இவைகள் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு? இங்க இருக்கிறாங்களே இந்த அம்மா யாரு? அன்னை மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு ஒளியாக முன்கூட்டி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் இயேசுவை அறிந்ததனால்தான், இறை திட்டத்தை அறிந்ததனால்தான், இயேசுவை முழுமையாக நம்பினதனால்தான் அவர்கள் என்ன சொல்றாங்க? இதோ ஆண்டவரின் அடிமை. அப்புறம் என்ன சொல்றாங்க? உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அவர்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பி நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். இறுதியாக யோவான் 2:5 இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். என்ன நடக்குதுங்க? ரசம் காணாம போது, காலியாகுது. மாதா என்ன பண்றாங்க? இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அதிசயம் செய்வார், இயேசு இவர்களின் குறைகளை தீர்த்து விடுவார் என்று முழுமையாக இயேசுவை நம்பியதனால்தான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. இயேசுவும் அதை நிகழ்த்தி காட்டினார். எனவே நமக்கு ஒளியாக, நமக்கு முன் உதாரணமாக, நமக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதத்தை, அவர்களுடைய அடிசுவட்டை நான் பின்பற்றுகின்றேனா? எனவே அன்னை மரியாள் ஒளியாக இருக்கின்றார்கள், நாம் அனைவரும் திருப்பயணிகளாக இருக்கின்றோம். திருப்பயணிகளாகி நாம் அவர் காட்டிய ஒளியில் நடப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா? முயற்சி செய்வதற்கு வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். காணிக்கை பாடல், விசுவாசிகளின் மன்றாட்டு. வாங்கம்மா. அன்பின் நிறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் திருநிலைகள் அனைவரையும் வழிநடத்தும் உமது கருணைக்காக நன்றி. இவர்கள் முன்னெடுக்கும் அனைத்து நற்செயல்களிலும் உமது மேலான நல்லாசியை பொழிந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, எமது நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் தங்கள் சுயநல மனநிலைகளை உடைத்து பொதுநல சிந்தனையோடு எல்லா மக்களையும் அன்பு செய்யும் நல்ல ஆயனுக்குரிய பண்பு நலத்தோடு செயல்பட அருள் புரிய ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, சமூக ஈடுபாடு உணர்வோடு உமது அன்பு பணியை உலகம் முழுவதும் செய்து வரும் ஆர்வமிக்க அனைத்து மக்கள் மீதும் உமது ஆசி நிலைநிறுத்தி எளியவருக்காய் உழைக்கும் நன்மனதை வளரும் இளமை தலைமைக்கு அளித்து வழி நடத்த ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவினை ஏற்றுக்கொள்ளும் என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன் என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன் என் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என் தெய்வமே உன் பலிபீடமே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்து அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக,
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை
உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. என்னுள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என்னுள்ளம் நீர் வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என்னில் நீ ஒன்றான நிலையான உறவில் புது வாழ்வு என்னை வந்து சூழும். என்னில் வாழ்வது இனி நீ அல்லவா, என்னில் வாழ்வது இனி நீ அல்லவா, உன் வாழ்வு எந்தன் வழி அல்லவா. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நினைவில் என்னை கண்டு நான் அஞ்சவில்லை. என் நெஞ்சமே இனி உன் இல்லமே, என் நெஞ்சமே இனி உன் இல்லமே, என்னோடு நிறம் வாழவா தெய்வமே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. இன்று நமக்காக வந்து திருப்பலியாற்றிய நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். நாளைய நவநாள் திருப்பலியானது அன்னம்மாள் வின்சென்ட் அமலோற்பம் குடும்பத்தினர் ஒப்புக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் தேர் திருவிழாவிற்கு தயாரிக்கின்ற மிக முக்கியமான நாள். நாளை தினம் திருப்பலி முடிந்த பிறகு குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை இருக்கும். சரியா? ஆனால் நிறைய பேர் நீங்கள் வரீங்க. உண்மையிலேயே இந்த இடம் ஆஸ்வதிக்கப்பட்ட இடம். இந்த இடத்தை நாடி தேடி வருகின்றவர்களுக்கு அன்னையின் பரிந்துரையால் சுகம் கிடைக்கின்றது என்பதை நீங்களும் உணர வேண்டும். இதை மற்றவர்களும் உணர நீங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக அற்புதங்கள் பல இடங்களிலே நடக்கின்றன. ஆனால் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அற்புதங்கள் நடக்கின்றன என்பதை பிரிவினை சகோதர சகோதரிகளே சொல்லுகின்றார்கள். நம்முடைய பகுதியிலே நிறைய பேர் மற்ற சபைகளுக்கு செல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அந்த சபையை சார்ந்தவர்களே இதை மனப்பூர்வமாக நம்புகின்றார்கள். மற்ற எல்லா இடங்களையும் விட கத்தோலிக்க திருச்சபையில் அற்புதங்கள் அதிகமாக நடக்கின்றன. அதற்கு ஒரே காரணம் நற்கருணை ஆண்டவர் தான். ஆகவே அவருடைய பிரசன்னத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது எல்லா விதமான நோய்கள் நம்மை விட்டு நீங்கும். இன்றைக்கி 100% நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா?
ஒன்றும் வியாதியே இல்லையா உங்களுக்கு? இருக்கா? இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது, சரியா? அந்த குறைகளை நிறைவாக்குகின்றவர், அந்த குறைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றவர் நம்ம ஆண்டவர் தான். ஆனால் தான் இயேசு சொன்னார், நற்கருணையை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக இறுதி ராவுணவிலே உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இதை நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம சொல்லலாம், சொன்னாலும் செய்ய முடியுமா? யாராவது உலகம் முடியவெல்லாம் மற்றோடு இருக்க போகிறீங்க? கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஒருவேளை சொல்லலாம், ஆனால் அது செயலாக்கம் பெறுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் ஆண்டவர் உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கின்றார். அதனால் தான் அந்த நற்கருணை பிரசன்னம். ஆகவே நாளைய தினம் நீங்கள் நல்ல ஒரு தயாரிப்போடு வாருங்கள். முடிந்தால் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் எடுத்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து அந்த குணமளிக்கின்ற நற்கருணை ஆராதனையில் பங்கெடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். நம்முடைய உடலில் இருக்கின்ற எல்லா நோய்களை குணப்படுத்துவார். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் ஆண்டவர் தான். மருத்துவர்கள் நமக்கு மருந்தான் கொடுப்பார்கள், சுகத்தை அவர்கள் கொடுக்க முடியாது. மருத்துவர்கள் சுகத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். அவங்க நமக்கு அந்த மருந்து கொடுப்பாங்க. ஒரு வேளை சரியானால் சரியாகலாம், சரியாகாமலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே குணமடைவேன் என்று சொல்லி அதை வாழ்விலே செயல்படுத்தி சுகத்தை பெற்றிருக்கின்றவர்கள் விவிலியத்திலே பலர் இருக்கின்றார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாளை தினம் இன்னும் அதிகமாக பல நோய்களினால் அவதிப்படுகின்றவர்கள் இருந்தால் நீங்கள் அழைத்து வாருங்கள். திருப்பலி முடிந்த பிறகு சிறிது நேரம் நற்கருணையை ஸ்தாபித்து நாம் அந்த ஆராதனை நடத்தி அந்த நேரத்திலே எண்ணெயை மந்திரித்து நாம் அந்த நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த நாளிலே நமக்காக திருப்பல் நிறைவேற்றி ஜெபித்தவர் இங்கே இருக்கிறவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஃபாதர் சொன்னாவே ஒரு பக்கம் சிரிப்பு அதிகமாக இருக்குது. இனிமையாக பழகக்கூடியவர். ஆகவே இந்த நாளிலே அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக திருப்பல் நிறைவேற்றி ஜெபித்திருக்கின்றார். அவருடைய பணி சிறக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது தான் அவருடைய குருத்துவ வாழ்வை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். சரிதான், இதுதான் 2வது வருஷம். ஆனால் நீங்கள் எல்லாருமே அவருக்காக ஜெபித்து அவர் ஒரு நல்ல குருவாக, கடவுள் விரும்புகின்ற குருவாக, அதுதான் ரொம்ப முக்கியம். சாமியார் அப்படியே இருந்துடலாம், ஆனால் கடவுளுக்கு ஏற்ற ஒரு குருவாக வாழ்வது மிக மிக கடினம். அப்படிப்பட்ட குருவாக இருக்க நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள். இரு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிடம். என்னை திருப்பலிக்கு அழைத்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு சனிக்கிழமை வரதா இருந்துச்சு, முடியல. ஃபாருக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் சனிக்கிழமை வரது கஷ்டம் ஃபாதர், இந்த வருஷம் விட்டுலாம் ஃபாதர். டேய், நீ எப்போ வேணா வாடா, இது இடம்டா, நீ வாடான்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருமிதத்தோடு என்னை வரவேற்று நமது பங்கு தந்தைக்கு நமது கரங்களை ஒழுப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொடி பாட்டு கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? ஏதோ பரவாயில்ல ஃபாதர் அப்படின்ச்சிங்களா? எனவே நம்மளுடைய நம்பிக்கை நகரின் நம்பிக்கையே என்ற பாடலை நமக்கு இசையமைத்து கொடுத்த இசையமைப்பாளர் வந்திருக்கிறார். அண்ணன் ஜெய் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணன் அவர்கள் தான் நமக்கு இந்த பாடலை இசையமைத்து கொடுத்தது. எனவே பங்கு தந்தை அவர்கள் ஒரு சிறிய பொன்னாடை போட்டி அவர்கள் கௌரவப்படுத்துவார். நம்பிக்கையோடு வந்தோம், வரம் கோடி தந்தாய் அம்மா, நீர் வாழ்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒளியின் மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர் ஜெரால்ட் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.